அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் தேவையான இந்த 7 விஷயங்களுக்காக நாம் அவசியம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் 7வது தேவை அனைவருக்கும் இருக்கக்கூடியது. எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான வீடியோ இது. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனின் இயல்பு என்னன்னா, தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் நபர்களை அதிகமாக மதிப்பதும் நேசிப்பதும் நம்புவதும் தான். அதேபோல் நம் தேவைகளை நிறைவேற்றும் ஒரே வாழ்க்கை முறை இஸ்லாம் மட்டுமே. முதலாவதாக வழிகாட்டலுக்கான தேவை. நம் அனைவருக்கும் உணவு, பாதுகாப்பு, அன்பு, நிம்மதி என எல்லாம் தேவைப்படுகிறது. ஆனால் மிக முக்கியமான தேவையை நாம் மறந்து விடுகிறோம். யாதெனில் ஒரு திசை, ஒரு வழிகாட்டுதல், ஒரு நோக்கம். நாம செய்யறது சரியா தவறா, நாம எந்த வழியில போகணும்னு எப்போதும் சந்தேகங்களில் தான் வாழ்கிறோம். நம்மை படைத்த அல்லாஹ்வை விட நம் வாழ்க்கையை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? இஸ்லாம் என்பது மனிதனின் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த வழிகாட்டி. எப்படின்னா, குர்ஆன் மூலமாக வாழ்க்கையை பற்றியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அதன் நடைமுறையை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக அன்பு மற்றும் பாதுகாப்பின் தேவை. மனிதர்கள் கொடுக்கும் அன்பு தற்காலிகம். மனிதர்கள் கொடுக்கும் பாதுகாப்பு வரம்பானது. இன்று இருக்கலாம், நாளை இல்லாமலும் போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் மாறாதது, அது அல்லாஹ்வின் அன்பும் பாதுகாப்பும் தான். நம்மை எல்லோரும் புரிந்து கொள்ளாத நேரத்தில் கூட அல்லாஹ் உருக்கமாக சொல்கிறார், நான் உங்களுக்கு உங்களை விட நெருக்கமானவன் என்று. எனவே அன்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இஸ்லாத்தை நாம ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நோக்கம் மற்றும் அர்த்தத்தின் தேவைக்காக. நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எந்த முடிவை நோக்கி செல்கிறோம் என்ற கேள்விகளுக்கு இஸ்லாம் தெளிவான பதில் தருகிறது. நாம் தற்செயலாக உருவானவர்கள் அல்ல, நாம் நோக்கத்துடன் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வின் விருப்பப்படி வாழ்ந்து சொர்க்கத்தை அடைவதற்காக இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக நீதி மற்றும் சமத்துவம். உலகில் நிறைய அநியாயங்கள் இருக்கின்றன. பலர் குரலின்றி துன்பப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் யாரையும் விட்டு வைக்காது. அனைவருக்கும் நீதி, அனைவருக்கும் உரிமை. எனவே நமக்கான உரிமைகளை, நமக்கான நீதிகளை பற்றி தெரிந்து கொள்ள இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக நம்பிக்கை மற்றும் எதிர்காலம் தேவைக்காக. வாழ்க்கையில் தோல்விகள், துயரங்கள், சோதனைகள் தவிர்க்க முடியாதுதான். ஆனால் இஸ்லாம் மனிதனை நம்பிக்கையுடன் நிறுத்துகிறது. ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் நன்மை உள்ளது. சரியான சபருக்கு அளவற்ற பலன்கள் உள்ளது. சிறிய சிறிய நன்மைகள் கூட எழுதி வைக்கப்படுகிறது. இஸ்லாம் என்பது ஒரு நம்பிக்கை தரும் மிகப்பெரிய ஆற்றல். எனவே நாம் இஸ்லாம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆறாவதாக இறுதி நீதி மற்றும் மறுமையின் தேவைக்காக. உலகில் பல மார்க்கங்கள் தடையின்றி போவதை நாம் காண்கிறோம். ஆனால் இஸ்லாம் மனிதனுக்கு இறுதி நியாயத்தை உணர்த்துகிறது. யாராலும் பார்க்க முடியாத நல்லதும் யாருக்கும் தெரியாத தீமைகளும் அல்லாஹ்வால் முழுமையாக கணக்கிடப்படும். நேர்மையானவர்கள் சொர்க்கத்திற்கும், அநியாயக்காரர்கள் நியாயமான தண்டனைக்கும் உட்படுவார்கள். மறுமை என்பது இறுதி நீதி வழங்கப்படும் நாள். எனவே அந்த நாளில் நாம் பயனடைவதற்காக இஸ்லாத்தை தெரிந்து கொள்வோம். ஏழாவதாக நிம்மதி மற்றும் மன அமைதி தேவைக்காக. வீடு பெரியதாக இருக்கலாம், பணம் நிறைய இருக்கலாம், ஆனால் மன அமைதி இல்லையெனில் நாம் எதையும் அனுபவிக்க முடியாது. எனவே இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதின் மூலம் நாம் நிம்மதியையும் மன அமைதியையும் கண்டிப்பாக பெற முடியும். எப்படியெனில், தொழுகை நம் மனதை சுத்தமாக வைக்கிறது, துஆ உள்ளத்தை இலகுவாக்கிறது, அல்லாஹ்வின் ஜிகிர் இதயத்தை அமைதிப்படுத்துகிறது. இஸ்லாம் என்பது மனித வாழ்வின் முழுமையான வழிகாட்டல். அமைதி தேடியவர்களுக்கு அமைதி, நேர்மை தேடியவர்களுக்கு நீதி, அன்பு தேடியவர்களுக்கு அரண், அர்த்தம் தேடியவர்களுக்கு நோக்கம். எனவே இஸ்லாத்தை தெரிந்து கொள்வது கடமை மட்டுமல்ல, அது நம்முடைய உண்மையான தேவையும் கூட. இந்த தேவைகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் உள்ளது என்பது உண்மையெனில், இஸ்லாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புரியும் வரை இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. இன்ஷா அல்லாஹ்.